Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சிகரெட் நீ எவ்வளோக்குள்ள நீங்கள் வந்து பிடிக்கிறீங்களோ மென்த்தால இருக்கீங்களோ இது வந்து இப்படி நிற்குது ஆனால் உங்களது வந்து இப்படி உடஞ்சிரும் அப்படின்னுவேன். ஸோ மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நிக்கோட்டின் தான் மெயின் ரீசன் ஃபார் அடிக்ஷன். நிக்கோட்டின்னு சொல்லக்கூடிய ரிசப்டார் நம்ம மூளையில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வாட்டி ஸ்மோக் பண்ணுவோம், நிக்கோட்டின் மூளையில் போயிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு லைட் ஹெட்டட், அதாவது தலைபாரெல்லாம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஹாப்பியாக ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஃபீல் பண்ணும்போது வந்து அதுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகுது. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து நல்ல சிகரெட் பிடிக்கிறேன், சில பேர் சொல்லுவாங்க நான் பீடி பிடிக்கிறேன்ட்டு. என்ன வித்தியாசங்கள் அப்படின்றத மாதிரி வந்துட்டு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் லைவாகவே காமிப்போம் ஒரு அவேர்னஸ்க்காக. பீடியோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, 5 ரூபாய்க்கு நம்மளுக்கு பீடி கிடைக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேன்சர் வரதுக்கு வந்து வாய்ப்புகள், சிஓபிடி மாதிரி நோய் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும் அப்படின்றது இந்த பீடியில் வந்து சொல்லலாம். ஆனால் இந்த பெரிய சைஸ் ஃபில்டர் தான் வந்து இருக்கிறதுல மார்க்கெட்டில் வந்து நல்ல சிகரெட்டு நம்ம விற்கிறாங்க. இதோட விலை வந்து 18 ரூபா 20 ரூபா வந்து வருது. ஒரு பாக்ஸ் வாங்கினா 200 ரூபா 180 ரூபா கிட்ட வந்து வருது. ஸோ இந்த ஃபில்டர் சைஸ் வந்து கேன்சர் வருமா வராதான்னு டிசைட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம். அப்போ சிகரெட் பிடிக்கிறவங்க கேன்சர் வர்றதுக்கான 3 முக்கியமான காரணம் என்னன்னா, ஒன்று எவ்வளோ நாள் பிடிக்கிறாங்க, எவ்வளோ டெப்த்தாக உள்ள இருக்கிறாங்க, 3வது வந்து ஃபில்டர் இருக்கிறத பிடிக்கிறாங்களா ஃபில்டர் இல்லாததை பிடிக்கிறாங்களா. சில பேர் பார்ப்பீங்க வாயில் வைப்பாங்க, வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எஸ்பெஷலி நிறைய லேடிஸ் ஸ்டைலுக்காக பிடிக்கிறேன், ஒரு பந்தாக்காக பிடிக்கிறேன், ஒரு பார்ட்டிக்காக பிடிக்கிறேன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க பெருசாக இருக்க மாட்டாங்க. ஆனால் மரவிரர்த்தியான ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனில் இந்த புகையை இருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் போய் சேரும். இந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த எலக்ட்ரிக் சிகரெட். பார்க்கும் போது ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி, ஏதோ ஒரு குட்டி இயர்பாட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு சிகரெட்டு. இதுக்கும் மெயினாக என்ன வித்தியாசம், இது எப்படி மார்க்கெட்டில் உள்ள வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ, டாரு, இந்த கேன்சர் வர்றதுக்கான உபயோகம்லாம் இதில் இருக்குன்னு சொன்னேன்ல, அது எதுவுமே இதில் இல்லை. இது ரொம்ப நல்லதா சார், இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்டானு கேட்டிங்கன்னா கிடையாது. ரெண்டுத்துலேயும் ஒத்துமை போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நிக்கோட்டின். இதுலேயும் நிக்கோட்டின் இருக்குது, இதுலேயும் நிக்கோட்டின் இருக்குது. அதனால் வந்து பிபி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம், பக்கவாதம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த சிகரெட்டை விடுறதுக்கு சிகரெட் அப்படின்ற கான்செப்ட் வருது. பட் ஆனால் நுரையீரல் டாக்டரை மக்களுக்கு நம்ம தெரிவிக்கிறது என்னன்னா, ஐஸ் பஸ்ட் என்னென்னா இது அழுத்தணுமா, இப்படி அழுத்தணும்னா இதுலேருந்து நம்மளுக்கு வரக்கூடிய காற்று சில்லுன்னு அந்த மென்தால் மாதிரி கூலாக வரும் அப்படின்ட்டு. இது அழுத்தணும்னா ஒரு சவுண்டு வரும் பாருங்களேன். இந்த கூலிங்கான காரணம் மென்தால். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம வெளில விடும் போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய பேருக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது. சார் ஸ்மோக் பண்ணால் எல்லாருக்கும் ப்ராப்ளம் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை அடிக்ட் ஆகுறாங்களே சார், எதனால் சார் அடிக்ட் ஆகுறாங்க? இல்லை, அடிக்ட் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற நிக்கோட்டின் என்ற கெமிக்கல் தான். அதனால தான் அடிக்ட் ஆகுறாங்க. ஆனால் ஜென்ரலாக ஸ்மோக்னால கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சிகரெட் பிடிக்கிறவங்க கேன்சர் வரும்னு. ஆனால் அது வந்து நிக்கோட்டினுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதுதான் அதில் சுவாரஸ்யமான விஷயம். எல்லாம் அடிக்ட் ஆகிறதுக்கு காரணம் வந்து நிக்கோட்டின், ஆனால் கேன்சர் வர்றதுக்கு காரணம் நிக்கோட்டின் இல்லை. ஓகேங்களா? ஸோ கேன்சர்ன்றது வந்து அந்த சிகரெட்டோ பீடிலையோ அதில் வந்து நிறைய கார்சினோஜன்ஸ் இருக்குது. கார்சினோஜன் என்னென்னா கேன்சரை உண்டாக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டாராக இருக்கட்டும், பீட்டா நாப்தலமைன், நைட்ரோசமைன்ஸ், பாலிசைக்கிள் குளோரைமைன், அது மாதிரி 100 கெமிக்கல் பேர் சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே வந்து கேன்சரை உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வந்து இருக்குது. டொபாக்கோ, டார் எல்லாமே. ஆனால் நிக்கோட்டினால் வந்துட்டு நம்மளுக்கு கேன்சர் வராது. ஆனால் நிக்கோட்டின் தான் மெயின் ரீசன் ஃபார் அடிக்ஷன். நிக்கோட்டின்னு சொல்லக்கூடிய ரிசப்டார் நம்ம மூளையில் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வாட்டி ஸ்மோக் பண்ணுவோம், நிக்கோட்டின் மூளையில் போயிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குது. அந்த பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு லைட் ஹெட்டட், அதாவது தலைபாரெல்லாம் குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, கொஞ்சம் ஹாப்பியாக ரிலீஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஃபீல் பண்ணும்போது வந்து அதுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகுது. அப்போ திடீர்னு நிக்கோட்டின் இல்லாமல் ஒரு நாள் இருந்தோம்னா திருப்பி உடனே அந்த நிக்கோட்டின் விட்ரால் எஃபெக்ட்ஸ், எங்கன்னா அந்த நிக்கோட்டின் எஃபெக்ட்னு சொல்லி நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த நிக்கோட்டின் தான் மெயின் ரீசன் ஃபார் அடிக்ஷனாக நம்ம பார்க்கணும். இப்போ இந்த பீடி ஒரு ரேட் இருக்குது, சிகரெட் ஒரு ரேட் இருக்குது. சிகரெட்டில் ஒரு டைப் இருக்குல்ல சார், அதெல்லாம் என்னென்ன ரேட்டில் விற்கிறாங்க, அதில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க சார்? இல்லை, ஆக்சுவலாக இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப விழிப்புணர்வாக வந்து இருக்கும். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து நல்ல சிகரெட் பிடிக்கிறேன், சில பேர் சொல்லுவாங்க நான் பீடி பிடிக்கிறேன்ட்டு. என்ன வித்தியாசங்கள் அப்படின்றத மாதிரி வந்துட்டு நம்ம மக்களுக்கு கொஞ்சம் லைவாகவே காமிப்போம் ஒரு அவேர்னஸ்க்காக. இப்போ இங்கே பலவிதமான எல்லாரும் ஸ்மோக் பண்ணுற ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதா பீடி. பீடியோட விலை ரொம்ப கம்மி, உங்களுக்கே தெரியும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஒரு சிகரெட்டுக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இந்த ப்ரௌன் கலரில் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் தான் ஃபில்டர்னு சொல்லுவாங்க.
ஆனால் பீடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டரே இருக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இழுக்கிற அந்த புகையில டைரெக்டாக லங்ஸுக்கு போகும். எந்த விதமான ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸும் இல்லாமல். இது முதல் வித்தியாசம் 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பீடியில யூஸ் பண்ணுற அந்த டொபாக்கோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, தரவு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான குவாலிட்டி ஆஃப் டொபாக்கோவா இருக்கும். ஆனா சிகரெட் நல்ல நல்ல கம்பெனிஸ்ல வந்து ஃபைன் குவாலிட்டி டொபாக்கோ யூஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த 2 மெயின் டிஃபரன்ஸ்னால பீடியோட ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ரூ. 5க்கு நம்மளுக்கு பீடி கிடைக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள், சிஓபிடி மாரி நோய் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரும் அப்படின்றது இந்த பீடியில வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சிகரெட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பீடிக்கு இதுக்கும் சைஸ்ல ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது பாருங்க. ஆனா இந்த சிகரெட் எடுத்தீங்கன்னா, இதுக்கும் 3 சிகரெட்டுக்கும் ஒரு சைஸ் டிஃபரன்ஸ் தெரியுதா? இருக்கிறது பீடி சின்னதா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிகரெட்டு, அதுக்கப்புறம் இது பெருசா இருக்கு. ஏன் இந்த சைஸ் டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் திருப்பியும் சொல்றேன், இந்த ஃபில்டர்னால தான். இந்த ஃபில்டர் பாருங்க, இதுல இவ்ளூண்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த கம்பெனி சிகரெட்லாம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சின்ன சைஸ் ஃபில்டர் குடுக்குறாங்க. இதோட விலை வந்து ரூ. 8 ஒரு சில கம்பெனி, ஒரு சில கம்பெனி ரூ. 10 விக்கிறாங்க. ஆனா, இந்த பெரிய சைஸ் ஃபில்டர் தான் வந்து இருக்கிறதுல மார்க்கெட்ல வந்து நல்ல சிகரெட்ன்னு நம்ம விக்கிறாங்க. இதோட விலை வந்து ரூ. 18 ரூ. 20 வந்து வருது. ஒரு ஒரு பாக்ஸ் வாங்குனா ரூ. 200 ரூ. 180 கிட்ட வந்து வருது. ஸோ இந்த ஃபில்டர் சைஸ் வந்து கேன்சர் வருமா வராதான்னு டிசைட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம். அப்ப சிகரெட் பிடிக்கிறவங்க கேன்சர் வர்றதுக்கான 3 முக்கியமான காரணம் என்னன்னா, 1 எவ்வளோ நாள் பிடிக்கிறாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டெப்த்தா உள்ள இழுக்குறாங்க. 3வது வந்து ஃபில்டர் இருக்கிறத புடிக்கிறாங்களா? ஃபில்டர் இல்லாதத புடிக்கிறாங்களா? அப்படின்றது 3 காரணம் நம்ம சொல்லலாம். முதல்ல எவ்வளோ நாள் புடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு, எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ சிகரெட் புடிக்கிற இன்டூ எத்தன வருஷம். இப்ப எக்ஸாம்பிள் டெய்லி நான் 10 சிகரெட் புடிக்கிறேன் சார். ஒரு 20 வருஷமா புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப என்னோட ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ் 10 இன்டூ 20 200ன்னு போகுது. அப்ப இது 200க்கு மேல போச்சுனாலே, இந்த சிஓபிடின்னு சொல்லக்கூடிய அழைப்பு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த் ஆஃப் இன்ஹலேஷன். டெப்த் ஆஃப் இன்ஹலேஷன் எவ்வளோ தூரம் புகைய உள்ள இழுக்குறீங்க. சில பேர் பார்ப்பீங்க வாயில வைப்பாங்க. வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து எஸ்பெஷலி நெறைய லேடீஸ் ஓகே. லேடீஸ் நெறைய ஸ்மோக்கர்ஸ் நான் ஆய்வு பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு ஸ்டைலுக்காக புடிக்கிறேன், ஒரு பந்தாக்காக புடிக்கிறேன், ஒரு பார்ட்டிக்காக புடிக்கிறேன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க பெருசா இழுக்க மாட்டாங்க. ஆனா மறவிரர்த்தியான ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ல இந்த புகைய இழுக்கிறத பார்த்தீங்கன்னா அப்படின்னு அப்படியே அந்த கடைக்கோடி தொண்டன் வரைக்கும் போய் சேரும். ஓகேங்களா? அந்த லங்ஸோட லாஸ்ட் பகுதி வரைக்கும் அந்த ஸ்மோக் உள்ள போய் சேருது. ஆனா லேடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எடுத்து ஊதுறாங்க அப்படின்னும்போது, நீங்களே யோசிச்சு பாருங்க. யாருக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகம்? யார் நல்லா உள்ள இழுக்குறாங்களோ, அப்ப அந்த புகைகள் வந்து அவ்வளோ தூரம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது, உங்களுக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகுது. 2. 3வது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர். இந்த ஃபில்டரே இல்லாதவங்களுக்கு கேன்சர் வரதுக்கு அபாயம் அதிகம். சின்ன ஃபில்டர் இருந்தா கொஞ்சம் புரொடெக்ஷன் இருக்க மாரி, பெரிய ஃபில்டரா இருந்ததுன்னா இன்னும் பெட்டர் அப்படின்ற மாரி சொல்றோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 சிகரெட்டுக்கான வித்தியாசமா வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ விலைக்கு ஏத்த மாரி தான் வந்து பொருள் அப்படின்ற மாரி, எவ்வளோக்கு எவ்வளோ விலை கம்மியான சிகரெட்டா இருக்கோ, குவாலிட்டி ரொம்ப புவரா இருக்கும், ஃபில்டர் இருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ விலை அதிகமா இருக்கோ, உங்களுக்கு ஃபில்டர், குவாலிட்டி ஆஃப் த டொபாக்கோ எல்லாமே நல்லாருக்கும். ஆனா மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3த்துலயுமே கேன்சர் வர்றது வந்து உறுதி. என்ன இது கொஞ்சம் சீக்கிரம், அது கொஞ்சம் லேட்டு. இவ்வளோதான் வந்து நம்ம வித்தியாசத்துல சொல்ல முடியும். ஓகே. இந்த எலக்ட்ரிக் சிகரெட்லாம் சொல்றாங்கல்ல சார். அது இது ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஆக்சுவலா வந்து இப்ப பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல எஸ்பெஷலி வந்துட்டு இந்த சிகரெட்ஸோட இந்த எலக்ட்ரிக் சிகரெட்ஸ் அதுக்கு இன்னொரு பேர் வேப்பிங்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அதிகமா போகுது. ஆக்சுவலா இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா வந்து லீகலி பேண்ட் ஓகேங்களா? பல விஷயம் எக்ஸாம்பிள் குட்காவும் லீகலி பேண்டுன்றோம். ஆனாலும் லீகலி பேண்டா இருந்தாலும் பிளாக் மார்க்கெட் மூலியமா அங்கங்க எங்கேயாவது வந்து கிடைக்குது. நம்மளும் வந்து பல இடத்துக்கு போகும்போது பல மாணவர்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நானும் வந்து இங்க கொண்டு வந்திருக்கேன். நெறைய பேருக்கு தெரியணுன்றதுக்காக. இந்த மாரி இருக்கிறது தான் இந்த எலக்ட்ரிக் சிகரெட். பார்க்கும்போது ஏதோ ஒரு மொபைல் ஃபோன் மாரி, ஏதோ ஒரு குட்டி இயர்பாட்ஸ் பாட் மாரி தான் இருக்கும். ஆனா இது வந்து ஒரு சிகரெட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் பின் இருக்கு. மொபைல் சார்ஜர்ல சார்ஜ் போட்டீங்கன்னா, இங்க இருக்கிற பேட்டரி சார்ஜ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நீங்க இத புடிச்சு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா, புகைகள் வந்து வெளிய வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எலக்ட்ரிக் சிகரெட்ன்னு சொல்றோம். இதுக்கும் மெயினா என்ன வித்தியாசம்? இது எப்படி மார்க்கெட்ல உள்ள வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகரெட் விடுறதுக்கான ஒரு கருவி அப்படின்னு சொல்லி தான் அத வந்து மார்க்கெட்ல வந்து லான்ச்சே பண்ணாங்க. நெறைய பேர் வந்து பல பேர் வந்து இத வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் சிகரெட் விடுறேன். நான் வந்து சிகரெட்டுக்கு வந்துடுறேன்ட்டு. ஆனா அப்ப இது சேஃபா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வித்தியாசம்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டொபாக்கோ, டாரு இந்த கேன்சர் வர்றதுக்கான உபயோகம்லாம் இதுல இருக்குன்னு சொன்னேன்ல. அது எதுவுமே இதுல இல்ல. இதுதான் வந்து மெயினான வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அந்த டொபாக்கோ, டாரு, இந்த பீட்டா நாப்தலமைன் அப்படின்னு கார்சினோஜென்ஸ்ன்னு சொன்னேன்ல, அது எதுவுமே இதுல கிடையாது. இதுல இருக்கிறது. ஓகே. அப்போ வந்து இது ரொம்ப நல்லதா சார்? இது 2ம் சேமா அப்படின்னு இது 2மே வந்துட்டு ரொம்ப டோட்டலா டிஃபரெண்ட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 2த்துலயும் ஒத்துமை போற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிக்கோட்டின்.
இதுலயும் நிக்கோட்டின் இருக்கு, இதுலயும் நிக்கோட்டின் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னேன், நிக்கோட்டின் தான் இந்த அடிக்ஷனுக்கு முக்கியமான காரணம்ன்ட்டு. அப்ப இதுவும் ஹைலி அடிக்டிவ். ஓகேங்களா? அப்ப நிக்கோட்டினுக்கு என்ன மாரி எஃபெக்ட்ஸ் ஏற்படும்னா, ஒண்ணு அடிக்ஷன தாண்டி நிக்கோட்டின் உங்க ரத்த அழுத்தத்த அதிகமாக்குது. அதனால வந்து பிபி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பக்கவாதம்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதெல்லாமே வந்து நிக்கோட்டினோட சைட் எஃபெக்ட்ஸ். ஹார்ட் ரேட் அரித்மியா திடீர்னு ஹார்ட் ரேட்ட ஸ்பீட் ஆக்க விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இது 2த்துலயுமே வந்து நிக்கோட்டின் வந்து இருக்கு. என்ன இதுல கேன்சர் வராது. இதுல வந்து கேன்சரும் சேர்ந்து வரும். இது ஒண்ணு தான் வித்தியாசம். அதே மாரி இப்ப இது சேஃப் தானே சார் கேன்சர் வராது. அப்ப இதுக்கு போலாமான்னு கேட்டீங்கன்னா, இது எங்க வேணா அடிக்கலாம். யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நான் சொல்ல வர கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கோம். அப்படி இருக்கோம்னா, சும்மா அப்படி கீழ போயிட்டு ஒரு பஃப் எடுத்து உஃப்ன்னு விட்டோம்னா, அந்த ஸ்மெல்லு ஒண்ணுமே தெரியாது. இது பார்த்தீங்கன்னா, மேங்கோ ஃப்ளேவர்ன்னு போட்டிருக்கு. ஸ்ட்ராபெர்ரி ஃப்ளேவர்ன்னு போட்டிருக்கு. சாக்லேட் ஃப்ளேவர்ன்னு போட்டிருக்கு. ஏன்னா யாரோ டைரி மில்க் சாப்பிடுறான் போல, யாரோ மேங்கோ சாப்பிடுறான் போல அப்படின்னு நெனைச்சுப்பாங்க. ஆனா ஒரு சிகரெட்ட அப்படி பத்த வச்சு கிளாஸ்ல அடிக்க முடியுமா? சிகரெட் ஸ்மெல்லு குப்புன்னு அடிக்கும். அப்போ அந்த சிகரெட் அடிக்கும்போது ஒளிஞ்சு கிழிஞ்சு பாத்ரூம்ல போய் அடிக்கிறாங்க. இல்லன்னா வந்து ஒரு டீ கடையில போய் உட்கார்ந்து அடிக்கிறாங்க. பப்ளிக்ல 100 பேருக்கு முன்னாடி இத யூஸ் பண்ண முடியாது. இத நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா வீட்ல கண்டுபிடிப்பாங்க. அம்மா திட்டுவாங்க. "என்னடா சிகரெட் புடிச்சிட்டு வந்தியான்னுவாங்க." இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைஃபே வந்து ஹஸ்பண்ட திட்டுவாங்க. இதுல மாட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? இதுல வந்து அப்ப அப்ப என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு இது மேல அந்த ஒரு சொசைட்டி மேல இருக்கிற அந்த பயம் எல்லாமே போயி, எல்லா இடத்துலயும் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பாக்கெட்ல வச்சுக்கிட்டா யாருக்கும் தெரியாது. தேவையான டைம்ல எடுக்குறாங்க. அப்போ இதுல அடிக்ஷன் இன்னும் அதிகமாகுது. இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரியணும். ஏன்னா நெறைய இடத்துல மார்க்கெட்டிங் எப்படி நடக்குதுன்னா, இந்த சிகரெட்ட விடுறதுக்கு சிகரெட் அப்படின்ற கான்செப்ட் வருது. பட் ஆனா நுரையீரல் டாக்டரா மக்களுக்கு நம்ம தெரிவிக்கிறது என்னன்னா, சிகரெட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் சிகரெட் கிடையாது அப்படின்றது தான். சிகரெட்னாலும் நீங்க இன்னும் அதிகமா வந்து பஃப் இழுப்பீங்க. ஏன்னா நீங்க மாட்ட மாட்டீங்க. அப்ப பஃப் நீங்க இழுக்கிறது வந்து அதிகமாயிட்டே போகும். நிக்கோட்டின் உடம்புல அதிகமாயிட்டே போகும். அப்ப அடிக்ஷன் இன்னும் அதிகமா தான் ஆகுமே தவிர, எந்த விதத்திலயும் குறையாது. அதே மாரி ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. இதுதான் சிகரெட், எலக்ட்ரானிக் சிகரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமா வந்து இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சிகரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு விதமான இது ஃப்ளேவர்ஸ்லாம் கலக்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த சிகரெட் எடுத்துக்கோங்களேன். இந்த சிகரெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னா, ஐஸ் பஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் விடுறாங்க. அதாவது என்னன்னா, இத அழுத்துனோமா, இப்படி அழுத்துனோம்னா, இதுலருந்து நம்மளுக்கு வரக்கூடிய காத்து சில்லுன்னு அந்த மென்தால் மாரி கூலா வரும் அப்படின்ட்டு. இப்ப இத அழுத்துனோம்னா ஒரு சவுண்ட் வரும் பாருங்களேன். டப்புன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு. இப்ப இது நீங்க உடைச்சுட்டு இப்ப நீங்க பத்த வச்சு இழுத்தீங்கன்னா, பயங்கர சில்லுன்னு வரும். ஓகேங்களா? இதுக்கு பல பேர் அடிக்ட் ஆகுறாங்க. கூலிங்கா இழுத்து இழுத்து சில்லுன்னு போகுது லங்ஸுக்கு. லங்ஸ நல்லா சில் பண்றேன் அப்படின்றாங்க. இந்த மாரி நான் சீரியஸா சொல்றேன். இதெல்லாம் நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஆய்வு ஏன்னா நான் ஒரு நுரையீரல் ஸ்பெஷலிஸ்ட்ன்றதுனால, மக்கள் கிட்ட யார் யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ நெறைய ஆய்வுகள் செஞ்சிருக்கேன். அவங்க எல்லாரும் ரொம்ப சில் பண்றேன் சார். நல்லா சில்லுன்னு இருக்கு சார். நல்லது தானே சார் அப்படின்ட்டு ஏகப்பட்ட மாணவர்கள், ஐடி ஊழியர்கள், நம்ம பார்த்து பேசுறவங்க எல்லாருமே வந்து ஏன்னா நான் டாக்டர்ன்னு சொல்லி போய் பேச மாட்டேன். சும்மா அவங்களோட மக்களோட கலந்து தான் நம்ம வந்து விஷயத்த வாங்க முடியும். அவங்க எல்லாருமே இந்த மாரி சொல்றாங்க. அதுவும் தவறான கான்செப்ட். அப்புறம் ஒரு சில ஆய்வுகள் எப்படி விட்டுருக்காங்கன்னா, இந்த சிகரெட் புகையோட இந்த கூலிங்க்கான காரணம் மென்தால். இது 2த்தையும் கம்பைன் பண்ணி நம்ம உள்ள விடும்போது பார்த்தீங்கன்னா, என்ன ஆகுதுன்னா, நெறைய பேருக்கு ஆண்மை குறைவு ஏற்படுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆண்மை குறைவுனா உங்களுக்கு புரியும். இம்போர்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லற வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள். ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங் இம்போர்டன்ஸ் போது மென்தால் சிகரெட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் அ அதிகமான இம்போர்டன்ஸ் ஏற்படுதுன்னு ஆய்வுகள் வந்து வெளிய வருது. ஸோ அத தான் நான் வந்து நம்ம மாணவர்களுக்கு நம்ம டாக்டர் பசங்களுக்கு சொல்வேன். சிகரெட் நீங்க எவ்வளோக்கு நீங்க வந்து பிடிக்கிறீங்களோ, மென்தால்ல இருக்கீங்களோ, இது வந்து இப்படி நிக்குது. ஆனா உங்களுது வந்து இப்படி உடைஞ்சிரும் அப்படின்னுவேன். ஸோ மக்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இம்போர்டன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட்டும் வந்து இந்த சிகரெட்ல வந்து அதிகமா இருக்கு. இதெல்லாம் தான் வந்து இதுக்கான பேசிக் டிஃபரன்ஸஸ்ன்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்னு கூட ஒரு சில பேர் வந்து அடிக்கிறாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து இது எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரம் அப்படின்னு சொல்லி நார்த்ல ரொம்ப ஃபேமஸு. குடாங் கரம், கரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு மாரி பிளாக் பெப்பர் அந்த கிராம்பு இருக்குல்ல, க்ளோவ் இந்த பெப்பர் இதெல்லாம் கலந்த மாரி ஒரு கரம் மசாலா ஸ்மெல் அடிக்கும். இத பல பேர் அடிக்கிறாங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன 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 சொல்லி மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னா, நல்ல மூலிகை சிகரெட் இது. அந்த அந்த லவங்கம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஏலக்காய், அதுக்கப்புறம் இந்த கிராம்பு இதெல்லாம் நீங்க வந்து நேச்சுரல் மூலிகையோட அடிக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப நல்லது லங்ஸுக்கு. அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங். ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து இத அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ரொம்ப ஆபத்து. ஓகேங்களா? ஸோ லங்ஸ்குள்ள வந்து பேசிக்கா இருக்கிற அந்த கெமிக்கல் நிக்கோட்டின், டொபாக்கோ, டார் எல்லாமே இருக்கு. இதோட அவங்க ஃப்ளேவருக்காக இதெல்லாம் சேர்க்கறாங்க. ஓகேங்களா? இது அப்படியே நேச்சுரல் ப்ராடக்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால இதுவும் வந்து ஆபத்து தான். ஸோ ஏன் நான் எல்லா வெரைட்டியும் காமிக்கிறேன்னா, எல்லா வெரைட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள அடிக்ட் ஆக்கவும், அதே மாதிரி வந்து உங்கள அதில அடிமையாக்கவும் தான் இருக்கே தவிர, எதுவுமே சேஃப்ன்றது கிடையாது. இன்னொன்னு ஒரு டைப் ஆஃப் சிகரெட் இருக்கு. ஸ்லிம்மா இருக்கும். லைட்ஸ், லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சின்னதா இருக்கும்.
சார் இது ரொம்ப கம்மின்றாங்களே சார் அப்படின்னு. எல்லாமே அதுலேயே இருக்கிறது அதே கண்டென்ட் தானே, இதான் நம்ம சொல்ல வேண்டிய கான்செப்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிகரெட்ஸு அண்ட் பீடிஸு அண்ட் இது வாட் டு சே இ சிகரெட்ஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இ சிகரெட் வந்து எந்த விதத்துலையுமே சிகரெட்டுக்கு சேஃப் கிடையாதுன்ற பாயிண்ட் எழுதிக்கோங்க. இன்னொன்று ஒரு முக்கியமான தலைவர் ஒருத்தரை மறந்துட்டோம். நிறைய பார்ட்டிஸ் இதெல்லாம் நம்ம வந்து சிலதெல்லாம் போய் பார்க்கும்போது, இந்த கோவா சைடு, துபாய் சைடு இங்கெல்லாம் போய் பார்க்கும்போது, பெருசா ஒரு அலிகோகியா பூதம் ஜார் மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுலேருந்து ஒரு பெரிய டியூப் பாம்பு மாரி வரும். அத எடுத்து வாயில சொருகுவாங்க. சொருவிட்டு அதில இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹுக்கான்னு சொல்லுவாங்க. ஹுக்கா இல்ல ஷீஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து சிகரெட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஹுக்கா அதில வந்து பெருசா இருக்காதுன்னு. இத சொல்றது ஒரு ஆச்சரியகரமான தகவல் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஹுக்கா நீங்க ஃபுல்லா அடிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹுக்கா இஸ் ஈக்குவல் டூ 100 சிகரெட். எவ்வளோ? ஒரு ஹுக்கா வந்து 100 சிகரெட்டோட புகைக்கு சமம். ஓகேங்களா? ஸோ ஒரு வாட்டி நீங்க ஒரு ஹுக்கா பார்ட்டில போய் ஒரு ஹுக்காவ நீங்க காலி பண்ணீங்கன்னா, 100 சிகரெட்ட பத்த வச்சு விட்ட மாரி. ஓகே. ஸோ நீ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வரக்கூடிய எல்லா விஷயமே சிகரெட்டோட இன்னும் ஹார்ம்ஃபுல்லா தான் அமைஞ்சிருக்கே தவிர, எதுவுமே சிகரெட்டோட சேஃப்ன்ற கான்செப்ட்ல அமையவே இல்ல. அதனால தயவு செஞ்சு இந்த சிகரெட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா இ சிகரெட், சிகரெட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேப்பு, சிகரெட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹுக்கான்ற கான்செப்ட்ட மக்கள் வந்து தயவு செஞ்சு வந்து போகக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு. எப்பவுமே வந்துட்டு நம்ம மஜா பண்ணும்போது பிரச்சனை தெரியவே தெரியாது. பிரச்சனை இல்லாம அப்புறம் தான் தெரியுன்ற மாரி சிகரெட் ஸ்மோக் அதே தான். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க புகை நீங்க வந்து லங்ஸுக்கு இருக்கும்போது, இந்த 20 வயசு, 30 வயசு, இன்ஃபாக்ட் 40ல பாதி வரைக்கும் 40, 40 வரைக்கும் பெருசா தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க நடந்து போம்போது, என்ன முன்னாடி மாரி நம்ம நடக்க முடியல, மூச்சு லைட்டா வாங்குதே, ஏற முடியலையே, அப்படியே காத்து இழுக்குதே அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு சஃபகேஷன், மூச்சு திணறல் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாரி இருமல் வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்லி சிஓபிடிக்கான சைன்ஸ். ஓகேங்களா? ஸோ 45, 50க்கு அப்புறம் உங்களோட சிகரெட்டோட இண்டெக்ஸ பேஸ் பண்ணி உங்க லங்ஸ் கட 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 கடன்னு உள்ள சுவாச குழாயெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சுரும். அப்போ உங்களால அந்த எக்ஸர்சைஸ் கெப்பாசிட்டிய அச்சீவ் பண்ண முடியாது. இதுதான் சிஓபிடிய சைன். இதுக்கு நடுவுல யார் நேரம் கெட்ட நேரமா இருக்கோ, சில பேருக்கு சீக்கிரமாவே வந்து கேன்சர் வந்துரும். புரியுதுங்களா? 45 வயசுலயே சிகரெட் கேன்சர். ஒரு பேஷண்ட் நம்மகிட்ட அப்படிதான். சார் எங்க தாத்தா டெய்லி வந்து ஒரு கட்டு பீடி பிடிப்பாரு சார். 90 வயசு வரைக்கும் அந்த கிழவனுக்கு ஒண்ணுமே இல்ல சார். இது அப்படியே அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நான் என்ன சார் வந்து ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நுரையீரல்ல ரைட் சைட்ல ஒரு கட்டி, கேன்சர் கட்டி. பயாப்சி பண்ணணும்னு சொல்லிட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு, கொஞ்சம் ஸ்டேஜ் 4 மாரி இருக்குப்பா கஷ்டம் அப்படின்னோம். அப்ப அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், "என்ன சார் அவர் வந்து இவ்ளோ புடிச்சாரு, ஒண்ணுமே இல்ல. நான் வந்து ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 10, 15 சிகரெட் தான் புடிக்கிறேன். அது ஒரு 20, 30 வருஷமா தான் புடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் 90 வயசு வரைக்கும் புடிச்சாரு சார். 50, 60 வருஷம் புடிச்சாரு சார். 20 வருஷத்துல என்ன சார் நீங்க எனக்கு கேன்சர்ன்னு சொல்றீங்களே?" அப்படின்னு. இதுதான் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பாடியும் வேற. இப்ப உங்களுக்கு சுகர் வரலாம். அவருக்கு சுகர் வராது. அவருக்கு பிபி வரலாம். உங்களுக்கு அது இருக்காது. அந்த மாரி லங்ஸோ நம்ம பாடியோட ரியாக்ஷன் பெர்சனுக்கு பெர்சன் அதாவது ஒருத்தவங்களுக்கும் வேற வேற. அதனால யாருக்கு எப்ப கேன்சர் வரும் அப்படின்றத நம்ம சொல்லவே முடியாது. சில பேருக்கு 20 வருஷத்துல வரும். சில பேருக்கு 30 வருஷத்துல வரும். சில பேருக்கு வரவே கூட வராது. ஓகேங்களா? அதுக்காக வரவே வராதுன்ற ஒரு 4, 5 பேர் எடுத்து வச்சுக்கிட்டு, நம்மளும் அந்த மாரி தான் இருப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம போறது தவறான கான்செப்ட். ஆனா பேசிக்கா நம்ம சொல்றது என்னன்னா, 20 இயர்ஸ் டூ 30 இயர்ஸ் நீங்க தாண்டும்போது, இந்த சிஓபிடியும் கேன்சர் அதாவது 20 டூ 30 இயர்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க 20 வயசுலேருந்து நீங்க புடிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க வயசு 40லேருந்து 50 தாண்டும்போது, கேன்சரும், சிஓபிடியும் வரதுக்கு வாய்ப்பு மிக அதிகம். இதுதான் நம்ம வந்து அந்த ஸ்மோக்கிங் இண்டெக்ஸ்ல உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருந்தோம். ஆண்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்? அதே வகையில பெண்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்கும் சார்? ஆக்சுவலா வந்து ஆண்கள், பெண்களுக்கு வந்து இந்த கேன்சர், சிஓபிடி இது எல்லாமே சேம் தான். ஆனா பெண்கள் இன்னும் அதிக கவனமா இருக்கணும்னு நான் சொல்ல விரும்புறேன். ஏன் அப்டின்னா, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்னன்னா, அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆவாங்க. அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் மென்சுரல் சைக்கிள்னு ஒண்ணு வருது. மாதவிடாய்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பால் குடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் பெண்மைக்குன்னு உள்ள ஒரு விஷயம். இப்போ இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஃபாரின்ல ஒரு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங்கும் கூட. புரியுதா நான் சொல்றது? 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து பிரெக்னன்ட் ஆகுது அப்டின்னா, சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை ஃபார்ம் ஆவன நேரத்திலேயே அபார்ஷன் ஆகும். ஸோ ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ் ஓகேங்களா? மிஸ்கேரேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல, குழந்தை வந்து நிக்கல, விழுந்துருது அப்டின்ட்டு. இதுக்கு சிகரெட் ஒரு முக்கியமான காரணம். அத தாண்டி குழந்தை வளர்ந்து பொறந்ததுன்னா, ஐயுஜிஆர் இன்ட்ரா யூட்ரைன் குரோத் ரிட்டார்டேஷன் அப்டின்னா என்னன்னா, குறைமாச குழந்தை, குழந்தையோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, குள்ள மாரி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும். பிரெயின் டேமேஜ் ஏற்படும். இதெல்லாம் வந்து நடக்குது. அதனால பிரெக்னன்சி ஃபீமேல் அப்படின்றபோது நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரிகார்டிங் த ஸ்மோக்கிங்ன்றது ஆன்ஸரா இருக்கு. மத்தபடி கேன்சர், சிஓபிடி இதெல்லாம் ஆண், பெண் 2 பேருக்குமே வந்துட்டு ஒரே மாரி தான் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்போ இந்த அறிகுறி இருக்குன்னா, நீங்க கன்ஃபார்ம் வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னா, என்ன மாரி அறிகுறி நல்ல இருக்கும்? கேள்வி. நீங்க ஒரு 20, 30 வருஷமா வந்துட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி இருக்கு.
உங்களுக்கு வந்து தொடர்ச்சியா ஒரு 2 வாரத்துக்கு மேல இருமல் இருக்கு. முன்னாடி மாரி உங்கனால நடக்க முடியல. மூச்சு லைட்டா வாங்குது. அதே மாரி உட்கார்ந்துட்டு இருக்கும்போதே மூச்சு இழுத்து விடும்போது இந்த மாரி ஒரு பூனை கத்துற மாரி ஒரு சவுண்ட் கேட்குது. அதான் வீசிங்ன்னு சொல்லுவாங்க. அதே மாரி சளி உங்களுக்கு வருது. இதுல ஏதாவது இருந்ததுன்னா, தயவு செஞ்சு போய் டாக்டர பார்த்துருங்க. இதெல்லாம் சிஓபிடியோட ஏர்லி சைன்ஸ். 2வது இதே மாரி உங்களுக்கு இருமல் 2 வாரத்துக்கு மேல இருக்கு. இருமும்போது ரத்தம் வருது. உங்க உடம்பு குறைஞ்சுக்கிட்டே போகுது. பசி கொஞ்சம் சரியா எடுக்கலன்னா, இன்னும் சீக்கிரமா போய் பாருங்க. இதெல்லாம் கேன்சரோட அறிகுறிகள். இது 2 தான் வந்துட்டு மக்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஆனா, அது 2த்துலயுமே முக்கியமா காமனா என்ன நிக்குது? நீங்க சிகரெட் இத்தன நாளா புடிச்சுட்டு இருக்கீங்க. பிளஸ் இதெல்லாம். ஓகேங்களா? அப்டின்னும்போது வந்துட்டு சிஓபிடி, கேன்சர். இது 2 தான் வந்து மக்களுக்கு நம்ம முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. பிளஸ் சிகரெட்ட குவிட் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா, லங்ஸுக்காக மட்டும் சொல்லல. சிகரெட்னால ஆல்ரெடி சொன்ன மாரி டாப் டூ பாட்டம் ஏகப்பட்ட கேன்சர். வாய் கேன்சர் சிகரெட்னால வருது. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தரு கிரானிக் ஸ்மோக்கர். அவருக்கு லங்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா வாய் மேல் இருக்கிற பகுதியில பார்த்தீங்கன்னா பெரிய கேன்சர். அவருக்கு அங்க வெட்டி எடுக்கணுன்ற மாரி ஒரு நெலைமை. ஓகேங்களா? நெறைய ஆட்லாம் பார்த்திருப்பீங்க. அந்த எல்லா படத்துலயும் ஆரம்பிக்கும்போதே ஒரு லேடி இப்டி திரும்பி பார்க்கும். ஒரு சைடு ஃபுல்லா எடுத்துட்டாங்கன்னுவாங்க. இதெல்லாம் நடக்கிற விஷயம். இல்லன்னா சும்மா ஏன் போட போறாங்க? ஓகேங்களா? த்ரோட் கேன்சரு, உணவு குழாய் கேன்சரு, வயிறு கேன்சரு, கிட்னி கேன்சரு இது எல்லாமே நீங்க வேணா போயிட்டு கூகுள்லயோ இல்லன்னா எதுலயோ செக் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் காஸ் என்ன போட்டிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங், 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 ஸ்மோக்கிங் அப்படின்ற மாரி வந்து வரும். ஸோ டாப் டூ பாட்டம் எல்லா கேன்சர்ஸும் வருது. அதர் தேன் தட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, இன்ஃபெர்டிலிட்டி, சீக்கிரமான அபார்ஷன்ஸ், மாதவிடாய் பிரச்சனைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங்க்கு அட்ரிபியூட்டபிளான காரணமா இருக்கு. இப்போ ஸ்மோக் பண்றவங்கள இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்னு எடுத்துக்கணும்னு சொல்றாங்கல்ல. ஸ்கிரீனிங் டெஸ்ட்னா என்ன சார்? ஸ்கிரீனிங் டெஸ்ட்ன்றது என்னன்னா, எல்டிசிடின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, லோ டோஸ் சிடி ஸ்கேன். இந்த கோவிட் டைம்ல கூட நம்ம சன் டிவில இருந்து நம்ம குணா சார் கேட்டிருந்தாரு என்கிட்ட. "என்னப்பா சார் இந்த சிடி ஸ்கேன்ன்றது 100 எக்ஸ்ரேக்கு சமம்ன்றாங்களே உண்மையான்ட்டு?" உண்மை. ஒரு வாட்டி நம்ம சிடி ஸ்கேன் எடுத்தோம்னா, கிட்டத்தட்ட 100 எக்ஸ்ரே அடிக்கிறதுக்கு சமம். அப்ப எவ்வளோ ரேடியேஷன்னு பாருங்க. அப்ப அன்னெசசரியா ஒருத்தருக்கு நம்ம வந்து சிடி ஸ்கேன ரேடியேஷன்ல வந்து செலுத்தக்கூடாது. அப்போ இந்த கிரானிக்கா சிகரெட் பிடிக்கிறாங்கன்னும்போது, அவங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்றது ஒரு ஏர்லி ஸ்கிரீனிங் பண்றதுக்கு லோ டோஸ் சிடி ஸ்கேன் ஒண்ணு இருக்கு. லோ டோஸ் சிடி ஸ்கேன் என்னன்னா, 100 எக்ஸ்ரேயோட சிடி ஸ்கேனுக்கு சமம் இல்லாம, ஒரு 10 எக்ஸ்ரேக்கு சமம் உள்ள சிடி ஸ்கேன் ரேடியேஷன் கம்மியா இருக்கிறது தான் லோ டோஸ் சிடி ஸ்கேன். அது பண்ணும்போது உங்க லங்ஸ் மேலேருந்து டாப்லேருந்து கீழ வரைக்கும் ஃபுல்லா வஞ்சர மீன் ஸ்லைஸ் மாரி கட் ஆயிடும். நம்மளுக்கு இமேஜ் வரும். சின்னதா ஏதாவது கேன்சர் அறிகுறிகள் இருந்தாலும் அதில பிக்கப் ஆயிடும். இதுதான் வந்து இந்த கேன்சர் ஸ்கிரீனிங்க்கு முக்கியமான ஸ்கிரீனிங் டெஸ்ட்டா வந்து பார்ப்பாங்க. லோ டோஸ் சிடி ஸ்கேன். இது யாருக்கு ஜெனரலா பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ராங்கா வந்து ஒரு 20 வருஷமா சிகரெட் புடிச்சிருக்காங்க அப்டின்னும்போது, அவங்களுக்கு அறிகுறியே இல்லன்னா, இதான் முக்கியமான பாயிண்ட். ஸ்கிரீனிங்ன்ற வார்த்தை என்னன்னா, அறிகுறி இல்லன்னா கூட போய் செக் பண்றது தான் ஸ்கிரீனிங். ஓகேங்களா? ட்ரீட்மெண்ட்ன்னும்போது தான் அறிகுறி இருக்கும்போது செக் பண்றதெல்லாம் ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த பேஷண்ட் 20 வருஷமா புடிச்சிருக்காங்கன்னா, ஒரு மாஸ்டல் செக்கப்ல, "ஓ! நீங்க 20 வருஷமா புடிச்சிருக்கீங்களா? அப்ப ஒரு சேஃப்டிக்கு நம்ம ஸ்கிரீனிங் பண்ணி பார்த்துரலாம்." அப்படின்றது தான் ஸ்கிரீனிங். ஏன் இந்த ஸ்கிரீனிங் நம்ம பண்றோம்னா, ஸ்டார்ட்டிங்கே நம்ம கண்டுபிடிக்கும்போது, பார்க்கும்போது கண்டுபிடிச்சோம்னா, 100% அந்த கேன்சர்லேருந்து நம்ம க்யூர் ஆயிரலாம். ஆனா, அதே கேன்சர் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறது, அடுத்த ஒரு 2, 3 மாசத்துல பெருசாயி ஒரு 2, 3 குட்டி இங்க, அங்கன்னு நுரையீரலுக்கு பரவிடுச்சுன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. மேல தான் போணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஸ்கிரீனிங் ஒரு முக்கியமான கான்செப்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸ், பிடிஎஸ், இஆர்எஸ் எல்லாரும் கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து நுரையீரலுக்கு உலகம் ஃபுல்லா இருக்கிற அமைப்புகள். அமெரிக்கன் தொராசிக் சொசைட்டி, யூரோப்பியன் ரெஸ்பிரேட்டரி சொசைட்டி, பிரிட்டிஷ் தொராசிக் சொசைட்டி இவங்க எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ற கைட்லைன்ஸ் தான் 35லேருந்து 40 வயசு ஒரு 20 வருஷமான சிகரெட் ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி இருக்கு. எந்த அறிகுறியும் இல்லனா கூட ஸ்கிரீனிங் சிடி, லோ டோஸ் சிடி பண்ணுங்க. அப்படின்றது தான் நீங்க கேட்டது ஸ்கிரீனிங்க்கானது. இதெல்லாம் நம்ம ஊர்ல வந்து ரொம்ப கம்மி பழக்கமா இருக்கு. ஓகேங்களா? யாரும் அத பத்தி அவேர்னஸ் இல்ல. நம்ம சேனல் மூலியமா மக்களுக்கு இந்த மாரி ஒரு அவேர்னஸ் குடுக்கணும்ன்றது தான் வந்துட்டு நம்மளோட இனிஷியேட்டிவாவும் இருக்கு. இந்த ஸ்மோக்கிங்ல இருந்து வெளிய வரதுக்கு என்ன மாரி டிப்ஸ் குடுப்பீங்க? கண்டிப்பா சார். இப்ப எக்ஸாம்பிள் நான் தான் ஆல்ரெடி சொன்ன மாரி இதுல மெயினா அவங்க அடிக்ட் ஆகுறது வந்து நிக்கோட்டின்னால சார். ஸோ 2 விதமான டி அடிக்ஷன் இருக்கு சார். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் டி அடிக்ஷன். இன்னொன்னு சைக்காலஜிக்கல் டி அடிக்ஷன். என்ன 2த்துக்கும் வித்தியாசம்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அந்த சிகரெட் பத்த வைக்கிறேன், குடிக்கிறேன். அந்த நிக்கோட்டின் பிரெயினுக்கு ஏறுது. எனக்கு ஆ அப்படின்னு ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. இதுதான் பிசிக்கல் அடிக்ஷன். ஓகே. இப்ப நான் இத எடுக்கல, இத நான் போட்டுட்டேன் அப்படின்னா, இத புடிக்கலன்னா, அந்த நிக்கோட்டின் பிரெயின் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். நான் அத குடுக்கலன்னா, அந்த பிரெயின் தலைவலிக்கும், இரிட்டேபிள் ஆவும். திருப்பி அத பத்த வச்சா தான் நல்லாருக்கும். இதுதான் பிசிக்கல் டி அடிக்ஷன். ஓகே. சைக்காலஜிக்கல் அடிக்ஷன்ன்றது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்னன்னா, இது கூட அவன் பழகிருவான். ஒருத்தவங்களோட வாழ்ந்து, வாழ்ந்து, வாழ்ந்து அது இல்லன்னா கஷ்டமா இருக்கும்ல. அதுதான் சைக்காலஜிக்கல். இப்ப அத எடுத்து, அத பத்த வச்சு, அத இழுத்து, ஒரு புகைய விட்டு அப்படின்ற மாரி ஒரு மோகத்துல போயிடுறாங்க இதோட. அப்ப திடீர்னு இது இல்லன்னோன,
சரி நம்ம அதெல்லாம் பற்ற வைப்போம்ல இதெல்லாம் அந்த காதல் அதுதான் சைக்காலஜிக்கல் அடிக்ஷன். ஓகே. ஸோ நம்ம ஒரு சிகரெட் விடணும்னு நினச்சிங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே நம்ம கையை வைக்கணும். ஃபிசிக்கல்லையும் கையை வைக்கணும், சைக்காலஜிக்கலையும் கையை வைக்கணும். இதில் ஃபிசிக்கலில் கையை வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா அதுக்கு தான் டாக்டர்ஸ் இருக்கும். இப்போ நீ எதுக்கே அடிக்டாக இருக்க, நிக்கோட்டின் தானே அடிக்டாக இருக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த எஃபெக்ட் தானே உனக்கு வேணும், நான் தரேன்னு சொல்லிட்டு இந்த சிகரெட்டுக்கு பதில் அவங்களுக்கு நிக்கோட்டின் பேட்சை ஒட்டி விட்டுருவோம். ஸோ அந்த பேட்ச் வந்து அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த நிக்கோட்டின் எஃபெக்ட் கொடுக்கறதுனால அவங்க இந்த புகையை மறந்துடுவாங்க. புரியுதுங்களா? நிக்கோட்டின் ஜெம்ஸ் இருக்குது, நிக்கோட்டின் கம்ஸ் இருக்குது, நிக்கோட்டின் பேட்ச் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இது பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ சிகரெட் அடிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் பல்மனாலஜிஸ்ட் கொடுப்பாங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த சைக்காலஜிக்கல் பார்ட் இருக்குல்ல, அது மேலே இருக்கிற மோகம் இங்கே தான் எல்லாரும் ஸ்லிப்பாக வராங்க. அப்போ அங்கே நம்ம டீகோட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் தேவை. அதை டீகோட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்காலஜிஸ்ட் தேவை, சைக்காட்ரிஸ்ட் தேவை, நுரையீரல் தேவைன்ட்டு ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் தேவைப்படுது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு அப்பா இருக்காரா, அந்த அப்பா அவங்க அம்மாவும் வந்து அவங்களோட அம்மா, அவங்களோட ஒய்ஃபு, அவங்க குழந்தைங்களாம் வந்து உட்காந்து அவங்க எல்லாரும் திருப்பியும் நம்ம பேசும்போது அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். தனியாக அவர் மட்டும் கிளினிக் வந்து சார் ஒரு மருந்து கொடுங்க சிகரெட் விடலான்னு இருக்கேன் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க எல்லாரும் சேர்ந்து பேசணும். இந்த மாதிரி பாருங்கள் சார் உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, அழகான குழந்தைங்க இருக்குது அப்படின்னும் போது அவர் எல்லாருக்கு முன்னாடியும் வந்துட்டு கண்டிப்பாக சார் தப்புன்ட்டு அவர் அது கில்ட்டுன்னு ஃபீல் ஆகி ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கும்போது அவங்க எல்லாரும் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. எல்லார்ட்டையும் இப்போ வந்து அவர் எல்லார்ட்டையும் ஒரு ஓத்து எடுத்துட்டார், ப்ராமிஸ் பண்ணிட்டார். வீட்டுக்கு போனால் மாட்டிக்கிறதுக்கு ஒய்ஃப் இருக்காங்க, ஓகேங்களா? குழந்தைங்க வந்து பாத்ரூமில் அப்பா பிடிக்கிறாரான்னு பார்த்துட போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம், சார் அங்கே ஆஃபீஸ்க்கு வராரு சார், இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு சார். அப்போ எங்கே ஒரு சிகரெட் பிடிச்சாலும் அவர் மாட்டுவார். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் அலாரம்ஸ்ன்னு சொல்லிட்டு வாட்சஸ்லாம் இருக்குது. இப்போ நம்ம அந்த சிகரெட் பிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த புகை பட்ட உடனே வீட்டுக்கு அலாரம் அடிக்கும், உங்கள் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாருங்க அப்படின்ட்டு. உடனே அவருக்கு டோஸ் விட்டுறலாம். அதுக்கு பயந்து அந்த வாட்சை கைட்டினாரும் அவர் வாட்ச் கைட்டிட்டாருன்னு கூட ஃபோன் வரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அடிக்டாக இருக்கவங்கள தான் இந்த முகாம்னு சொல்கிறாங்களே, ரீஹபிலிட்டேஷன் கேம்ப் அங்கே போடுறாங்க. இப்போ ஒரு 15 நாள் நீங்கள் அந்த முகாமுக்கு போயிட்டு ஐயா எனக்கு சிகரெட் குடியான்னு என்னதான் கெஞ்சினாலும் இந்தாங்க மூலிகை கஷாயம்னுவாங்க. ஐயா எனக்கு சிகரெட் கொடுன்னு கேட்டால் வாங்க போய் பேஸ்கெட் பால் விளாட்லான்னுவாங்க. ஐயா எனக்கு சிகரெட் வேணும் வாங்க ஒளிய சீரியல் பார்க்கலான்னுவாங்க. ஸோ என்ன பண்ண கேட்டாலும் சிகரெட்டு கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் மைண்ட் டைவர்ஷன் பண்ணிக்கிட்டு வேறு வேலையை தான் கொடுப்பாங்க. ஒரு 15 நாள் நீங்கள் அப்படி கேம்பில் இருந்தீங்கன்னா 16வது நாள் நீங்கள் வெளியே வரும்போது நீங்களே அதுக்கு அடிக்ட் இல்லாதமே மாறிடுவீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட்டை விடுறதுக்கான எளிமையான முறைகள். ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் போயிட்டு இந்த நிக்கோட்டின் கம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாங்க. இதெல்லாம் மிக தவறான விஷயம். ஏன்னா அது அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அது மேலே நம்பிக்கை உங்களுக்கு போயிடுது. ஏன் நீங்கள் நம்பிக்கை போயிருந்தால் உங்களுக்கு அதை ட்ரை பண்ணவே தெரியாது. எத்தனை கம்மு போடணும், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாட்டி போடணும், அந்த கம்மு கூட சேர்ந்து பேட்சும் சேர்ந்து ஒட்டணுமா, எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இந்த ஃபார்மசிக்காரங்களும் பண்ணுறது பெரிய தப்பு. டேரெக்டாக ஒருத்தவங்க நிக்கோட்டின் கம்முனா அவங்க சேல்ஸுக்காக எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றாங்க, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம போய்ட்டு ஒரு அமிர்தாஞ்சன் கொடுங்கண்ணே, ஒரு விக்ஸ் கொடுங்கன்ற மாதிரி, ஒரு ஜெம்ஸ் கொடுங்கன்ற மாதிரி இந்த சிவிங்கம்மையும் எடுத்து கொடுத்துட்றாங்க. இது வந்து தவறு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு நம்ம வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிக்கோட்டின் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யாருக்கும் கொடுக்காதீங்க. இல்லைனா எல்லாரும் அதை ஆல்ரெடி ட்ரை பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடுது, யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் வந்து நம்ம டாக்டர் சொல்லும் போது சார் இதை ஆல்ரெடி போட்டிருங்க சார், அதெல்லாம் வேலைக்கு ஆகலை சார், வேறு கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஆனால் அவங்களுக்கு அதை யூஸே பண்ணியிருக்க மாட்டாங்க, யூஸ் பண்ணவும் தெரியாது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸும் நம்ம வந்து கொண்டு வரணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் தான் வந்து இந்த நிக்கோட்டின் இந்த சிகரெட்லேருந்து வெளியே வர்றதுக்கான முக்கியமான பிளானிங்ஸாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சார். Hola! Your dream vacation to Dubai starts from ₹29,999 only with GT Holidays, South India's #1 travel brand.